Hi, இந்த exercise 4.3ல 3, 4, 5 homeworks ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்க. The slope of the tangent to the curve at any point is given by a. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு the curve passing through the 1,2 find the equation of the curveன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். டேஞ்சன்ட் என்ன சொல்லுவோம், நமக்கு ஒரு x,y என்ற பாயிண்ட்ல என்ன கொடுத்துரும், ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து அந்த கர்வ் பாசிங் த்ரூ 1,2 இந்த பாயிண்ட் வந்து 1,2 வழியாக பாஸ் ஆகுது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ்னு கேட்குறாங்க. அந்த கர்வோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்குற வேல்யூ எழுதுவோம். நம்மளுக்கு என்னவா, நம்மளுக்கு dy பை டிஎக்ஸ் மாற்றணும். ஓகேவா? அப்போ dy பை டிஎக்ஸ் வச்சுட்டு மாற்றணும் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற டைம் என்ன பண்ணுவோம், இந்த சைட் போனாக்கா என்ன நம்மளுக்கு மைனஸ்ன்னு வரும். சரி, அதுலேருந்து ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டா என்ன நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடும். பாருங்கள், 2yx ஸ்கொயரு minus y cube into dx. அப்போ dy by dx equal to நம்மளுக்கு மல்டிபிள் இருக்குது, டிவைடில் வந்துடும். ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் பாரு, டிகிரி 3, இங்கேயும் 3, 3, 3 கரெக்டாக இருக்கா? ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் y equal to vx. அப்போது dy by dx equal to v plus x into dv by dx. இந்த டேர்ம்லாம் மெமரியாக வச்சுக்கணும். சரியா? டிகிரி சேமு, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டேன்னா ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ dy by dx என்ன பண்ணலாம், என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், v plus x into dv by dxன்னு வரும். ஓகேவா? அப்போ 2 into yயோட வேல்யூ vx, x ஸ்கொயர் மைனஸ் vx that whole cube, 2x into yயோட வேல்யூ vx whole ஸ்கொயர் மைனஸ் x கியூப்னு வரும். பாருங்க, இங்கே x கியூப் காமனாக அவுட் சைடு எடுத்து கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணால் ரிமைனிங் டைம் என்ன இருக்கும், 2 மைனஸ் வி கியூபு 2v ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே இருக்கிற ப்ளஸ் வி அந்த சைட் போனாக்க மைனஸ் வின்னு வரும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த டைம் ஃபர்ஸ்ட் இருக்கிற டைம் அப்படியே இருக்கும், 2v மைனஸ் வி கியூபு மைனஸ் ஆஃப் v இன்ட்டு 2v ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். ஓகேவா? இப்போ 2v ஸ்கொயர் மைனஸ் 1 வியை மல்டிப்ளை பண்ணால் 2v கியூபு மைனஸ் 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 ப்ளஸ் வின்னு ஆகிடும், டிவைடட் பை 2v ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ எக்ஸ் இன்டூ டிவி பை டிஎக்ஸு. இங்கே பாருங்கள் என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே மைனஸ் வி கியூபு மைனஸ் 2v கியூபு மைனஸ் 3v கியூப்னு வருமா, இங்கே மைனஸ் 3v கியூப்னு வரும். அதே மாதிரி இங்கே 2v, இங்கே ஒரு வின் போது நம்ம என்ன வரும், நம்மளுக்கு 3vன்னு வரும். ஓகேவா? அப்போது இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே 3v மைனஸு 3v கியூபு ப்ளஸ் v பை 2v ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், வேரியபிள்ஸ் அப்புறம் ஸ்விட் பண்ணுங்கள். இங்கே நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் வருமா, அப்போது என் மேலே வந்துடும் 2v ஸ்கொயர் மைனஸ் 1, மல்டிபிளுக்கு டிவைடு 2vயில் இங்கே என்ன நமக்கு இங்கே v வராது, 3v அப்படியே எழுதிட்டாங்க, அங்கே v வராது. ஓகேவா? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு 3vன்னு வந்துடும். இந்த இடத்துலையும் v ரிமூவ் பண்ணிட்டா 3vன்னு வந்துடும். அப்போ 2v ஸ்கொயர் மைனஸ் 1, இதுலேருந்து ஒரு மைனஸ் விட எடுத்தாக்கா 3v ஸ்கொயர் மைனஸ் 3vன்னு வரும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் எடுத்தால் 1 மைனஸ் v ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் 2v டிவைடட் பை, இதில் ரெண்டுத்துலையும் 3v இருக்கா, காமனாக எடுத்தாக்கா v ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இந்த சைடு dx பை xன்னு வரும். ஓகேவா? அது எப்படி, இது எப்படி ஸ்விட் பண்ணி எழுதலாம் பாருங்கள். 1 மைனஸ் 2v ஸ்கொயர், 1 மைனஸ் 2v ஸ்கொயர் v இன்ட்டு என்ன இருக்கும், v ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இந்த சைடு டிவைடில் இருக்க 3 இந்த சைடு போனால் மல்டிபிள் ஆகிடும். அப்போது இப்போ v எல்லாம் ஒரு பக்கமும் x எல்லாம் ஒரு பக்கம் ஸ்பிட் ஆகிடுச்சா, ஸ்பிட் ஆகிடுச்சு. பாருங்கள், 1 மைனஸ் 2v ஸ்கொயரு v இன்ட்டு v ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு x இன்ட்டு d3 இன்ட்டு dx பை எக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ இது இன்டகிரேட் பண்ண முடியாது, ரெண்டு டேர்ம் மல்டிபிள் வந்திருக்கு. மல்டிபிள் வந்தால் இன்டகிரேட் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், நமக்கு யூஸிங் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன வரும் பாருங்கள், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மு a பைன்னு வரும். செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, ரெண்டு டேர்ம் எழுதலாம். அடுத்தது b டிவைடட் பை v மைனஸ் 1, c டிவைடட் பை v ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வரும் நமக்கு, இங்கே v மைனஸ் 1 v ப்ளஸ் 1 இல்லை, அது மல்டிபிள் பண்ணிடுறோம். இங்கேனா நமக்கு v இன்ட்டு v ப்ளஸ் 1, c கிட்ட v இன்ட்டு v மைனஸ் 1ன்னு வரும். மீதி டினாமினேட்டர் ரெண்டும் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு v ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா பியோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் v ஸ்கொயர், v ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு மைனஸ் 2ன்னு வரும். இங்கே ரெண்டும் v இன்ட்டு v ஸ்கொயரு ஏன்னு வரும். அதே மாதிரி இங்கே v ஸ்கொயரு பின்னு வரும். இங்கேயும் v ஸ்கொயரு சின்னு வரும். பியோட வேல்யூ தெரியும், -1/2. ஓகேவா?
minus 2 equal to a minus 1 by 2 minus c ஓட வேல்யூ v equal to minus 1 கொடுங்க. v equal to minus 1 கொடுத்தா என்ன இருக்கும்? இது 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? நம்மளுக்கு v ஓட வேல்யூ c ஓட வேல்யூ minus 1 by 2 வரும். அப்போ அந்த c ஓட வேல்யூ minus 1 by 2 கொடுத்தா இது சிம்பிளை பண்ணிட்டு a ஓட வேல்யூ minus 1. இது எல்லாமே எடுத்து என்ன பண்ணணும்? நமக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a ஓட வேல்யூ minus 1 minus 1 by v, b ஓட வேல்யூ minus 1 by 2. ஓகேவா? அப்போ a ஓட வேல்யூ minus 1, b ஓட வேல்யூ minus 1 by 2, c ஓட வேல்யூ minus 1 by 2 into இந்த வேல்யூ இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இது என்ன நமக்கு 1 by xக்கு log vன்னு வந்துடும். 1 by 2 காமன் எடுத்துட்டாக்கா இதுவும் log v minus 1, 1 by 2 எடுத்தால் log v plus 1, இங்கே 3 log x, எல்லாமே log இருந்ததுன்னா log கான்ஸ்டன்ட், எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் காமன் எடுத்துட்டாக்கா log v plus log of v minus 1 plus 1 by 2 log of v plus 1 equal to 3 log x plus log c. இங்கே மைனஸ் ஆலும் இந்த மைனஸ் என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த சைட் போயிடுது. அப்போ இங்கே மைனஸ் ஆகிடுது. இந்த மைனஸ் இந்த சைடு வந்தால் நம்ம என்ன நமக்கு ப்ளஸ் ஆகும். இல்லைனா அந்த பவர் எடுத்தோம்னா 3 முன்னாடி இருக்கிற பவர் மேலே கொண்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் 3 ஆகிடும். எக்ஸ் பவர் minus 3நாக்கா எக்ஸ் லாக் ஆஃப் 1 by x கியூப்னு வந்துடும். பாருங்கள், லாக் a plus b அந்த ஃபார்முலா கியூப் இருக்கிறது அப்படியே இருக்கும். லாக் சி a plus bக்கு என்ன பண்ணுறோம்? ப்ராடக்ட் எழுதிடுறோம். ஓகேவா? அப்போ லாக் a plus b, அப்போ லாக் a இன்ட்டு பின்னு வரும். ஓகேவா? இங்கே a plus b இன்ட்டு a minus b என்ன பண்ணணும்? நமக்கு 1 by 2ன்னு வரும். அந்த 1 by 2 நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து 1 by 2ன்னு வரும். அந்த 1 by 2 மேலே கொண்டு போயிட்டாக்கா என்ன நமக்கு ரூட்டாக மாறிடும். ஓகேவா? அப்போ ரெண்டு பக்கம் லாக் ரிமூவ் ஆகிட்டாக்க v equal to y by x, இங்கே v square y by x that whole square minus 1 c into x cube வரும். ஓகேவா? அப்போ இது சிம்பிளை பண்ணனா நமக்கு y by x கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்க y minus x square by x square equal to c into x cube வரும். ஓகேவா? இதுலேருந்து ஒரு x வெளியே எடுத்தாக்கா இங்கே x square ஆகிடும். y by a x square root of y square minus x square equal to c into x cube வரும். இந்த x cube கீழே கொண்டு வந்தாக்கா மைனஸ் இருக்குது, என்ன நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஆனால் இந்த கர்வோட பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1, 2ன்ற வழியாக பாஸ் ஆகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒயோட வேல்யூ 2. அப்போ என்ன வரும்? நமக்கு ஒயோட வேல்யூ சிம்பிளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும். நம்ம என்ன இருக்கும்? ஒய் இங்கே இருக்கிற எக்ஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸு ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு வரும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். என்ன வரும்? நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிருப்பாருங்க. எக்ஸோட வேல்யூ 1, ஒயோட வேல்யூ 2 into root of y squared value 4 minus x ஓட value 1 equal to c. அப்போ 2 into root 3. அப்போ c ஓட value 2 root 3. சரியா? அப்போ 2 root 3 இதில் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணாக்க இதுதான் 1 வச்சுப்போம். இப்போ xy root of y square minus x square equal to 2 root 3 வந்துடும். ஓகேவா? இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.